எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு. இந்த உலகத்தில் பெற்றோர்கள் தனது பிள்ளை மேல் வைக்கக்கூடிய நேசம் வேறு யார் மேலேயும் அந்த அளவுக்கு நேசம் வைக்க மாட்டார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் முடித்த பிறகு அவர்களோட வாழ்க்கையே ஒரு பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுது. தனது பிள்ளைகள் சொல்லி பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும். ஏன்னா அந்த பெற்றோர்களோட வாழ்க்கையாக இருக்கலாம், அவர்களோட நேரமாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், அவரோட ஆசை கனவுகள், அவர்களோட நிம்மதி எல்லாமே தியாகம் செஞ்சு தான் தனது பெற்றோர்களை அவர்கள் கூட கவனிக்காமல், அவங்களோட சொந்த பெற்றோர்களை கவனிக்காமல் அவங்க திருமணம் முடித்த பிறகு பிள்ளைகள்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க, அவங்களோட வாழ்க்கையை நகர்த்துறதை பார்க்குறோம். இந்த பிள்ளைகள் அவங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளை மேலே அவங்களோட என்ன எதிர்பார்க்குறான்னு சொல்லி பார்க்கும்போது, பிள்ளைய அவங்க பாசமாச்சு அவங்களுக்காக இருக்கிற காலத்தை பார்க்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, தான் அடையாத இலக்குகளை தான் அடைய வேண்டும். அதே மாதிரி பிள்ளை என்னை விட தன்னை விட நல்லாகவே இருக்கணும். அந்த பிள்ளைகள் மூலியமாக எனக்கு ஒரு கௌரவம் தேவை. பொதுவாகவே நம்மளோட பிள்ளைகள் நான் ஒரு இடத்துல இருக்கும்போது என்னோட பிள்ளை எப்படி ஒரு இன்ஜினியராக, ஒரு டாக்டராக, ஒரு பைலட்டாக இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு அதுக்கு ஒரு கௌரவம் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் வயதான காலத்தை அடையும் போது என் பிள்ளை என்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கஷ்டப்படுறத கூட அவர்கள் காட்டாமல் தன் பிள்ளைகளுக்காகவே என்ன செய்கிறாரு, பெற்றோர்கள் ரொம்ப தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த வாழ்க்கையில் அவர்கள் அந்த செய்யும்போது இந்த கடமையில் முழுமையாக நாங்கள் யோசிக்கணும். இந்த பிள்ளை பார்க்கலே அவங்க மூழ்கி தான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நமது வாழ்க்கை இலக்கு என்ன, நம்மளோட வாழ்வு மரணம் எதற்கு, நம்மளோட வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யும் அந்த பிள்ளைகளுக்காகவே சார்ந்து நம்மளையே அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு என்ன செய்கிறோம், மண்ணறைக்கு செல்கிறோம். ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, தன் பெற்றோர்கள் நல்லாவே அன்பாகவும் பாசமாக பார்க்குறத பார்க்குறோம். அதே மாதிரி சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவர்களை கவனிக்காமல் ஓப்பனேஜுக்கு ஒரு அனாதை இல்லங்களில் அனுப்புறதை பார்க்குறோம், ரோட்டுகளை திரிய விடுறதை பார்க்குறோம். அவங்க மேலே அன்பு செலுத்துறது இல்லை. அவங்க மேலே சில பேர் என்ன செய்கிறாங்க, நிர்பந்தத்தில் பேரில் பார்க்குறாங்க. ஏதோ பெத்த கடமைக்கு பார்க்கணுங்கிறது அளவுக்கு என்ன செய்கிறாங்க பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஏன்னா அவன் என்ன செய்கிறான், தன்னை பெற்றோர்களை விட்டு தனது மனைவி தனது பிள்ளைகள்னு சொல்லி அவன் அந்த வாழ்க்கையை தான் நேசம் செஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான நெறிமுறையை வழிகாட்டுது. இதுக்கு எப்படி அந்த சமநிலை நடக்கும்னு சொல்லி இஸ்லாம் வழிகாட்டுது. எப்படி பிள்ளைகள் பற்றி சொல்லும்போது, பிள்ளைகள் ஒரு அருட்கொடை, ஒரு கிஃப்ட்டு. பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு அமானிதம். இறைவன் இந்த பிள்ளைகள் பற்றி உங்களுக்கு விசாரிப்பான். அதே மாதிரி இவர்கள் ஒரு சோதனைன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு அழகான ஒரு பேலன்ஸான வாழ்க்கையை கூட சொல்கிறான். அல்லாஹ் 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்கிறான், உங்களது பிள்ளை செல்வங்கள் உங்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஜீனத், கவர்ச்சினா அதன் மேலே நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க, அதன் மேலே நீங்கள் சாய்வீங்கன்னு சொல்லி இறைவன் சொல்லிட்டான். அதே மாதிரி 63வது அத்தியாயம் 9வது வசனத்தில் சொல்லுவான், உங்களது பொருட்செல்வமும் உங்களது பிள்ளை செல்வமும் அல்லாஹ்வை நினைவை விட்டு திசை திருப்பிட வேண்டாம். இப்படி உங்களது வாழ்க்கை நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய வாழ்க்கையை விட்டு அப்படி அந்த பக்கம் நீங்கள் திசை திருப்பி விட வேண்டாம்னு சொல்லி எச்சரிக்கிறான். 64வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் சொல்கிறான், உங்களது மனைவியிலும் பிள்ளைகளிலும் எதிரிகளும் இருக்கின்றார்கள் சொல்லி சொல்கிறான். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தன் தந்தை பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை தன்னையே அர்ப்பணித்து தன்னையே அழித்து கூட என்ன செய்கிறான், தன் பிள்ளைகளுக்காக மனைவிகளுக்காக வாழக்கூடியதை பார்க்குறோம். எந்த அளவு நீங்கள் பாருங்கள், அந்த தந்தை அந்த பெற்றோர்கள் உண்மையான இறை கொள்கையை சிந்திக்கும் போது, ஒரு உண்மையான இறைவனுக்காக கட்டுப்பட வேண்டும்ங்கிற சொல்லிக்கும் போது, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய இறை கொள்கை, ஓரிரை கொள்கையில் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் தான் கடவுள், அல்லாவை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லைங்கிற அந்த கொள்கையில் யார் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவளுக்கு ஈரோலக வாழ்க்கையிலும் சிறப்பு வாழ்க்கையான இருக்குதுன்னு சொல்லி இறைவன் சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு கொள்கையை ஒரு பெற்றோர் தீர்மானிக்கும் போது என்ன செய்கிறாங்க, மனைவிமார்கள் பிள்ளைகள் எதிராக இருக்கிறார்கள். ஒரு மனைவி எடுக்கும்போது கணவனும் பிள்ளைகளும் எதிராக இருக்கிறாங்க. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மரணிக்கும் போது நீங்கள் மட்டும்தான் மரணிப்பீங்க, நீங்கள் செய்யக்கூடிய நல்லதும் தீமையை தான் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. உங்களோட உறவுகள் சொந்தங்கள் யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் மரணிக்கும் போது இந்த மரணத்துக்கு பிறகு என்ன சொல்லி நம்மளோட பிள்ளை எங்களோட மரணிக்க போதா, எங்களோட மனைவி மரணிக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க, கொஞ்ச நாளைக்கு மரணிச்ச போது ஒரு கொஞ்ச நாளைக்கு 3 நாள் கவலையாக இருப்பாங்க, அப்புறம் அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாங்க. ஆனால் நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணுங்கிறத இறைவன் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், 80வது அத்தியாயம் 30வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் மரணத்தை மீண்டும் உங்களை எழுப்புவோம், எழுப்பும் போது உங்களது பிள்ளைகளும் உங்களோட சகோதரிகள் உங்களோட மனைமர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடுவார்கள், உங்களதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி இறைவன் சொல்கிறான்.
இதுலேருந்து என்ன அல்லாஹ் இறைவன் சொல்கிறான்னா, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக உங்களை விட்டுட்டு நீங்கள் முழுசாக உங்களோட வாழ்க்கையை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய அவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டாம். உங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும், உங்களது வாழ்க்கைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் செய்யணும், பிள்ளைகளோட பொறுப்பையும் நீங்கள் நிறைவேற்றணும், அவளுக்கும் ஒழுக்க கட்டில கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். இந்த அளவில் இறைவன் சொல்கிறான், இந்த வாழ்க்கையை பொறுத்து சொல்லும்போது இந்த வாழ்க்கையை சிம்பிளாக சொல்கிறான், உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்புலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிங்க, அதே மாதிரி உங்களோட குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்படி இறைவன் சொல்லும்போது இந்த அதுக்குன்னு சொல்லி மறு வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் அப்படி இருக்கிறது இல்லை, இந்த உலகத்திலையும் கொடுக்கக்கூடிய கல்வியால் அறிவியல் ஒழுக்கம் நேர்மை எல்லாத்தையும் சொல்லியும் கொடுக்கணும், பார்த்துக்கொள்ளணும். நாமும் என்ன செய்யணும், இறைவனுக்காக இந்த இறை வாழ்க்கையில் நம்மளையும் நம்ம பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி இறைவன் மிக தெளிவாக சொல்கிறான் என்று கூறி நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.